உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினாலே தாங்கி ஆசீர்வாதமாக நடத்துவாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் அவருடைய கிருபை விசேஷமாக விளங்குவதாக. ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து இந்த சொற்பொழிவுகள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு கப்பல் கடலிலே போய் கொண்டிருந்தது. அழகான கடல், நீல நிறமான தண்ணீர் எங்கேயும் இருந்தது. அந்த கப்பல்ல இருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதையும் அந்த சூரியன் உதயமாகிறதையும் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. இரவிலே மேகத்தை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும்போது அங்கு பளிச்சிடுகிற அந்த விண்மீன்கள் அத்தனை அழகாக இருந்தது. மக்கள் இன்பமாக அந்த கப்பலிலே பிரயாணம் செய்தார்கள். நடுக்கடலிலே அந்த கப்பல் வந்தபோது திடீரென்று வானம் இருண்டது. மேகங்கள், கரும் மேகங்கள் வந்து ஆகாயத்தில் மூடிக்கொண்டன. பளிச்சென்று மின்னல் வந்தது, இடி இடித்தது, பெரிய மழை, பெரிய புயல் அடிக்க ஆரம்பித்தது. அந்த கப்பல் பற்பல விதமாக அசைந்து ஆடி, அந்த கப்பல் மாலுமி எத்தனையோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அந்த கப்பலை நடத்தியும் கடைசியாக அந்த கப்பல் உடைந்து போனது. நூற்றுக்கணக்கான மக்கள் கடலிலே மூழ்கி இறந்து போனார்கள். ஒரு தாய் ஒரு சிறு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஒரே ஒரு குழந்தை, முதல் கடவை பிறந்த குழந்தை, அன்போடு நேசத்தோடும் பாசத்தோடும் கண்ணே மணியே முத்தே என்று சொல்லி 1000 முத்தமிட்டு அந்த குழந்தையை வளர்க்கிறார். தன்னுடைய உயிரெல்லாம், தன்னுடைய பாசமெல்லாம், நேசமெல்லாம் அந்த குழந்தையின் மேல் கொட்டி வளர்க்கிறார். தகப்பன் இல்லை, இறந்து போனார். தனக்கு ஒரே ஆதரவு, ஒரே ஊன்றுகோல் அந்த சிறு குழந்தை. எல்லா நம்பிக்கையும் அந்த சிறு குழந்தையின் மேல் வைத்திருந்தார் அந்த பெண். திடீரென்று காய்ச்சல் வந்தது. மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு அந்த பெண் ஓடினாள். எத்தனை முயன்றும் அந்த டாக்டர்கள் முயன்றும் அநேக மருந்துகளை கொடுத்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. அந்த குழந்தை இறந்து போனது. அதை கல்லறையிலே வைத்த அந்த தாய் அழுத அழுகை கண்ணீர். ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? என்னை பற்றி உமக்கு தெரியாதா, புரியாதா? நான் அபலை பெண் ஆயிற்றே. என்னுடைய ஒரே நோக்கமும் எண்ணமும் என்னுடைய லக்கும் இந்த குழந்தை தானே. எனக்கு ஆதரவாக இந்த குழந்தையும் எடுத்துக்கொண்டாயே என்று சொல்லி கண்ணீர் வடித்து அழுதாள். இப்படி உலகத்தில் பலவிதமான துன்பங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்வி என்ன? ஆண்டவர் இவைகளை ஏன் நமக்கு கொடுத்தார்? நாம் வணங்குகிற அந்த ஆண்டவர் மிகுந்த வல்லமையுள்ள கர்த்தர். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தவர். கொடான கோடி உலகங்களை தம்முடைய வல்லமையான கருத்தினாலே தாங்கி நடத்துகிறவர். இந்த உலகத்தில் மின்சாரத்தினுடைய சக்தி என்ன, மழையினுடைய சக்தி என்ன, காற்றினுடைய சக்தி என்ன, தண்ணீர்களுடைய சக்தி என்ன, பிரம்மாண்டமான சக்திகள் படைத்த இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் தாங்கி நடத்துகிற அந்த வல்லமையுள்ள கடவுள் இந்த துன்பமான காரியங்கள் உலகத்தின் மக்களுக்கு வராதபடி தடுத்து விடக்கூடாதா? மக்களுடைய வாழ்க்கையில துன்பங்களை அப்படியே அகற்றிவிடக்கூடாதா? ஏன் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை? ஆண்டவர் அன்புள்ளவர் என்று நாம் சொன்னோமே, ஆண்டவர் மிகுந்த பரிசுத்த என்று நாம் பார்த்தோமே. அப்படியானால் பரிசுத்தமான கடவுள் இந்த உலகத்திலே ஏராளமான பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் மண்டி கிடக்கிறதே, இதை அகற்றிவிட வேண்டாமா? எப்படி அந்த பரிசுத்தமான கடவுளினாலே இவைகள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்க முடிகிறது? ஆண்டவர் அழகுள்ள கடவுள் என்று பார்த்தோம், அழகை விரும்புகிறார் என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் அழகுள்ள அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் கேவலமான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, சொல்லுவதற்கு கூட வெட்கப்படக்கூடிய காரியங்களை அனுமதித்து வரலாமா? அப்படியானால் வேதத்திலே நாம் பார்க்கிற அந்த ஆண்டவர் பெரும் அன்புள்ள ஆண்டவர் என்று நாம் பார்த்தோமே. அப்படியானால் இன்றைக்கு உலகத்தில் அன்புக்கு இலக்கணம் என்ன என்று கூட தெரியலையே. இன்றைக்கு அன்புக்கு பதிலாக மக்கள் வம்பு சொறி மாந்தர் என்று நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒருவர் பாடினார். கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. அப்படியானால் இந்த உலகத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக கொம்புள்ள மிருகங்களை கண்டால் 5 முழம் தள்ளி நில்லு, குதிரையை கண்டால் அது எட்டி உதைத்துவிடும் 10 முழம் தள்ளி நில்லு. வெம்புகரி யானை, பயங்கரமான யானை, அந்த யானைக்கு முன்பாக 1000 அடிக்கு அந்த பக்கமாக நில்லு. அந்த பலத்த பெரிய உருவத்தை வைத்துக் கொண்டு யானை வேகமாக ஓடி வந்து பிடித்துவிடும். அப்படியானால் 1000 முழத்துக்கு அந்த பக்கமாக நில். ஆனால் வம்பு சொறி மாந்தர்,
தலை முதல் கொண்டு கால் வரைக்கும் வம்பே சொரிந்து அடர்த்தியாக நிற்கிற அந்த மனிதர்களை பக்கத்தில் கூட வராதே, தலை வைத்து கூட படுக்காதே என்று அவர் பாடுகிறார். அப்படியானால் அன்புக்கும் பதிலாக இன்றைக்கு வம்பு உலகத்தில் ஏராளமாக மடிந்து கிடக்கிறது. பகைமையும் விரோதங்களும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பெரும் பெரும் ஆளை போல கடலை போல ஏராளமான பகைமைகள். எங்கு பார்த்தாலும் பகை. ஜாதிகள் ஜாதியை வெறுக்கிறார்கள், நாடு நாட்டை வெறுக்கிறது, ஒரு இனம் இன்னொரு இனத்தை வெறுக்கிறது, ஒரு மொழி பேசுவோர் மற்ற மொழி பேசுவோரை வெறுக்கிறார்கள். அன்பு என்பது எங்கே? ஆண்டவர் அன்புள்ள தெய்வமானால் இந்த வம்பை, இந்த பகையை, இந்த விரோதத்தை எதற்காக உலகத்திலே அனுமதிக்கிறார்? இப்படிப்பட்ட இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே அங்கு எழுகிறது. ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவியர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். வழக்காடுவோம் வாருங்கள். ஒரு ஆண்டவர், ஒரு அறைகூவல், ஒரு சேலஞ்ச். சரி, இப்படிப்பட்ட கேள்விகளை வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வாருங்கள் வழக்காடுவோம். அது என்ன எது என்று நாம் பார்ப்போம் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு சொல்லுகிறார். இங்கே திருமறையை நாம் வாசித்து பார்ப்போமானால் இன்றைக்கு உலகத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? அழகாக இருக்கிறதா? இந்த உலகத்தில் எவ்வளவு கேவலமான காரியங்கள் நடக்கின்றன. மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், இந்த உலகத்தின் 1/3 மக்கள் பசியோடு படுக்கைக்கு போகிறார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் பஞ்சம் எவ்வளவு, பட்டினி எவ்வளவு, பணக்குறை எவ்வளவு, வியாதி எவ்வளவு, மக்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்களே, திணறி கொண்டு வாழ்கிறார்களே. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வல்லமையுள்ள தேவன், அன்புள்ள தெய்வம், அழகை விரும்புகிற தெய்வம், பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்தை நேசித்ததினாலே அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும், அதன் மகிமையும் அதன் மாட்சிமையும் மற்ற உலகத்தாருடைய தொழுகையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை தேடி வந்தாரே. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட உலகத்தை ஏன் உண்டாக்கினார்? எதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் அனுமதிக்கிறார்? திருமறை அதை குறித்து என்ன சொல்கிறது என்று கவனிங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்திலே நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது பக்கத்துல 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அப்படியானால் வெளிச்சம் நல்லது இல்லையா? நல்லது என்று தேவன் கண்டார். அப்புறம் திரும்ப நீங்கள் 10வது வசனத்துக்கு போகும்போது, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். குட், இட்ஸ் குட். அப்புறம் மறுபடியும் நான் பார்க்கும்போது 12வது வசனத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடைசியில தேவன் அது நல்லது என்று கண்டார் 12வது வசனத்துல. திரும்ப 18வது வசனத்துக்கு நாங்கள் போகும்போது, பகலையும் இரவையும் ஆழவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். திரும்ப 21வது வசனத்துக்கு திருப்புவோம். தேவன் அது நல்லது என்று கண்டார். 25வது வசனத்துக்கு நீங்கள் போகும்போது, தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்படியானால் 6 முறை நல்லது நல்லது என்று தேவன் உரைத்தார். சரி, 7வது முறையாக 7வது நம்பர் 7 என்ற நம்பர் ஒரு பூர்ணமான ஒரு நம்பர். அந்த 7வது முறையாக 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்படியானால் 6 முறை நல்லது நல்லது என்று ஆண்டவர் சொன்னார். 7வது முறை தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நல்லது என்று அவர் கண்டார். இது ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய உண்மை. அப்படியானால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது ஆண்டவருடைய பார்வையிலேயே, மனுஷனுடைய பார்வையில் அல்ல, ஆண்டவருடைய பார்வையிலேயே இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே நன்றாக மாத்திரமல்ல, மிகவும் மிகவும் நன்றாக இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அப்படி ஆண்டவர் மிகவும் நன்றாயிருந்தது என்று சொன்ன இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருந்திருக்க வேண்டும்? சற்று ஆராயும் முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தாப்பனே, இதோ உமக்கு அருமையான இந்த பிள்ளைகள் மத்தியிலே மறுபடியும் உடைய சத்திய வசனத்தை திறந்து வைக்கிறோம். இந்த சத்திய வசனத்தை எடுத்து
சொல்லுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீர் அறிவீர். தகப்பனே, நீர் பேசும் ஒவ்வொரு மகளுடைய உள்ளத்திலும் ஆவியானவர் பேசும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக தகப்பனே அவருடைய உள்ளத்தை நீர் திறந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே. மிகவும் நல்லது. இட் இஸ் வெரி குட். அண்டசராசரங்களில் எல்லாவற்றையும் பார்த்தார். விசேஷமாக இந்த உலகத்தில் மரத்தை பார்த்தார், செடியை பார்த்தார், சூரியனை பார்த்தார், சந்திரனை பார்த்தார், மக்களை பார்த்தார், மிருகங்களை பார்த்தார், ஆகாயத்தை பார்த்தார். எல்லாம் அவர் உண்டாக்கின அத்தனையும் நன்றாக மாத்திரமல்ல, மிகவும் நன்றாய் இருந்தது என்று வேதம் அங்கே சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது அது நன்றாய் இல்லை என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வானத்தை பார்த்தாலும் சரியில்லை, பூமியை பார்த்தாலும் சரியில்லை, மரங்களை பார்த்தாலும் சரியில்லை, மனிதனை பார்த்தாலும் சரியில்லை, எதுவுமே சரியாக இல்லை, நன்றாக இல்லை. அப்படியானால் இது ஏன் இப்படிப்பட்ட காரியம் வந்தது? அப்படியானால் வேதாகமும் சொல்வது தப்பிதமா? இதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக சற்று நேரத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். வால்டேர் என்ற ஒரு பெரிய நாஸ்திகன், கடவுள் இல்லை என்று சொன்ன அந்த மனிதன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், ஒரு சமயத்தில் எழுதினார், இவ்வுலகு என்னை பிரமிக்க வைக்கிறது. இவ்வுலகை உண்டாக்கினவர் ஒருவர் இல்லாமல் இவ்வுலகு உண்டானது என்பதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. கடவுள் இல்லை என்போமானால் ஒரு கடவுளை நாம் கண்டுபிடிப்பது மிகவும் அவசியம் என்று அவர் எழுதினார். பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் என்று ஒரு அழகான ஒரு புத்தகம் இருக்கிறது. தேவ மனிதன் ஒருவர் அதை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் 44வது பக்கத்தில் அவர் எழுதுகிறார், இறைவன் கரத்திலிருந்து இவ்வுலகம் உருவாக்கப்பட்டு வந்தபோது உலகமே கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. அதன் அழகு நம்மை பிரமிக்க வைத்தது. ஆங்காங்கே சிறு சிறு நீர்நிலைகளும், இனிய சத்தத்துடன் ஓடிடும் சிறு சிறு நீரோட்டங்களும், எங்கும் வாடாத பல வண்ண மலர்களும், வாசனை வீசும் அடர்ந்த பழத்தோப்புகளும், விண்ணை பிடித்து தேங்கி நின்ற பல தோப்புகளும், பிரம்மாண்டமான மரங்களும், உலகை மூடிய பசும்புல் தரையும், இப்படிப்பட்ட அழகை மனிதர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. உலகம் இறைவன் கரத்திலிருந்து வந்தபோது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விஞ்ஞானம் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று ஆராய்வோம். இன்றைக்கு விஞ்ஞானிகள் பண்டைய நாடுகள் இருந்த இடத்துல, நகரங்கள் இருந்த இடத்துல பூமியை தோண்டி, பண்டைய நாட்களில் நகரங்கள் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று புதைபொருள் ஆராய்ச்சி அநேக வருஷங்களாக நடத்தி வருகிறார்கள். ஆங்கிலத்திலே அது ஆர்கியாலஜி என்று பெயர். அந்த புதைபொருள் ஆராய்ச்சியை நான் படிக்கிறதுக்காக அந்த மத்திய கிழக்கு பகுதிக்கு சென்று நான் அங்கே படித்தேன். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற அநேக காரியங்கள் அங்கு போய் நானே பார்த்து, அந்த பூமியை தோண்டும் போது அங்கே இருந்தேன், அவர்கள் அதை எடுக்கும் போது நான் அங்கே இருந்தேன், நான் கண்ணால பார்த்து படித்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பாட்டனி, தாவர விஞ்ஞானம், இப்படிப்பட்ட பூலோகம், இப்படிப்பட்ட அநேக விதமான விஞ்ஞானங்கள் இந்த உலகத்தினுடைய காரியத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? அநேக வருஷங்கள் விஞ்ஞானத்தை படித்தேன். ஆகவே நான் சொல்லுவதில் உண்மை இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சில வருஷங்களுக்கு முன்னதாக வட துருவத்தில், தென் துருவங்களிலே பெரிய பனிக்கட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மைல் கணக்காக பனிக்கட்டி உறைந்து கிடக்கிறது வட துருவத்திலும் தென் துருவத்திலும். அப்படிப்பட்ட அந்த பனிக்கட்டியை உடைத்து ஆழத்திலே மைல் கணக்காக தோண்டி அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த பூமியின் மேல் பரப்பில் இருந்து அநேக காரியங்களை வெளியே எடுத்தார்கள். எடுத்து பிரமித்து போனார்கள். ஏனென்றால் அந்த பனிக்கட்டுக்கு கீழாக அநேக மிருகங்களை அவர்கள் எடுத்தார்கள். யானைகள் அங்கிருந்தது, அங்கு புலி இருந்தது, ஆட்டுக்குட்டிகள் அங்கே இருந்தன, பிரம்மாண்டமான உருவத்தோடு அவைகள் இருந்தன என்று பத்திரிகையில அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த யானை, அந்த மிருகங்கள் எல்லாம் ஏதோ திடீரென்று புதைந்து போனது
அப்புறம் அங்கே பனிக்கட்டி மூடி ஆயிரக்கணக்கான வருஷமானாலும் அந்த பனிக்கட்டி மூடினதாலே அந்த மிருகங்கள் கெட்டு போகாமல் இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மறுபடியும் அவர்கள் தோண்டி பார்க்கும்போது நம்முடைய இடங்களிலே இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அந்த இடங்களிலே ஏராளமாக இருந்ததை அவர்கள் கண்டார்கள். அப்படியானால் விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறார்கள்? அந்த வடதுருவம் தென்துருவம் ஒரு காலத்துல பனிமூடி இல்லை. நம்முடைய உலகம் எப்படி இருந்ததோ அதே போலவே மக்கள் வாழ்கிற இடமாக, மிருகங்கள் வாழ்கிற இடமாக இருந்தது என்று இன்றைக்கு நிச்சயமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அநேக மனித எலும்புக்கூடுகளை அங்கே இருந்து அவர்கள் எடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிறபடி தென்துருவம் வடதுருவம் என்ற இந்த துருவங்கள் பனிமூடி இல்லை. அப்பொழுது அங்கு மக்கள் வாழ்க்கை இருந்தது, நம்மை போல தாவர வர்க்கங்கள் இருந்தது, இந்த பூமி மாதிரியே அப்பொழுதும் இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த விருட்சங்களை அவர்கள் எடுத்து பார்க்கும் போது உயர்ந்து வானளாவிய விருட்சங்களை அவர்கள் அங்கே எடுத்தார்கள். ஆகவே விஞ்ஞானிகள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்த போது என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது இந்த பூமி அந்த அச்சு 23 டிகிரி, 1/3 டிகிரி சாய்ந்து இருக்கிறது. பூமியினுடைய அச்சு, அந்த பூமியினுடைய அச்சு 23 1/3 டிகிரி சாய்ந்து இருக்கிறது. ஒருவேளை நேராக இருந்திருக்குமானால் இந்த மாதிரி இருந்திருக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அந்த உலகத்தில் பனிமூடி இல்லாமல் நம்முடைய உலகத்தை போலவே சீதோஷ நிலைமையுள்ள ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படியானால் இந்த பனி எப்பொழுது இந்த கிரகங்களை முடித்து, இந்த தென்துருவம் வடதுருவத்தை, அப்படியானால் இந்த பூமி நேராக இருந்ததா, எப்பொழுது 23 டிகிரி சாய்ந்து விட்டது, இவைகளெல்லாம் பற்றி நீங்கள் கேட்கத்தக்கதாக மக்கள் தோற்றமும் மொழிகளின் பிறப்பும் என்ற ஒரு பிரசங்கம் வருகிறது அல்லவா? அதிலே உங்களுக்கு நான் அதை தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் முழுவதும் ஒரு காலத்திலே சீரான நிலைமையிலே இருந்தது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் விசேஷ விதமாக அங்கு கணித்து நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்தபடியாக அவர்கள் கண்டுபிடித்த இன்னொரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இமயமலை, ஆல்பஸ் மலை, இப்படிப்பட்ட மலைகள் இருக்கிறதே, உயர்ந்த மலைகள், 5 மைலுக்கு அதிகமான உயரமுடைய மலைகள் இந்த பூமியிலே இருக்கிறது. இந்த உலகத்தின் 1/3 பங்கு இந்த மலைகள் மூடிக்கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த மலைகளை பற்றி விஞ்ஞானிகள் என்ன நினைத்தார்கள்? கோடான கோடி வருஷத்துக்கு முன்பாக வந்த மலைகள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படித்தான் அவர்கள் பேசினார்கள். ஆனால் சமீபத்தில் பெரிய விஞ்ஞானிகள் இந்த இமயமலை, இந்த ஆல்பஸ் மலை, இந்த மலைகள், இப்படிப்பட்ட பெரிய மலைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மலைகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றின மலைகள் என்று சொல்கிறார்கள். இந்த மலைகள் நாம் நினைத்தபடி கோடிக்கணக்கான வருஷங்கள் வயதுள்ள மலைகள் அல்ல. சுமார் 4000 ஆண்டுகளாகத்தான் இந்த மலைகள் உண்டாகி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுவும் உண்டான விதம் எப்படி என்று சொல்கிறார்கள். இந்த மலைகளுக்கு அவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? மடிப்பு மலைகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மடிப்பு மலைகள் என்றால் மடிந்து மடிந்து மடிந்து, அப்படி ஏதோ ஒரு சக்தி திடீரென்று வரும், அந்த மலைகள் எழும்பும், அப்புறம் அது நின்றுவிடும், அப்புறம் இன்னொரு சக்தி பலமாக அந்த இதை உழுக்கும், அப்பொழுது அது இன்னும் சற்று உயர எழும்பும், அப்புறம் அது நின்றுவிடும், அப்புறம் இன்னொரு சக்தி வந்து அது மோதும், அது உடனே மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் அப்படி எழும்பும். மடிந்து 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 உண்டாக்கப்பட்ட மலைகள் மடிப்பு மலைகள் என்று சொல்கிறார்கள். இது இன்றைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் விஞ்ஞானத்தில். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த மலைகள் எல்லாம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விதத்தில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சக்தினாலே ஈர்க்கப்பட்டு இந்த பெரிய மலைகள் உண்டாயிருக்கின்றன. ஆனால் இந்த பூமி உண்டாக்கப்பட்ட போது அங்கு பெரிய மலைகளே இல்லை என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கவனித்திருக்கிறார்கள். சிறு சிறு மலைகள் இருந்தன, 500 அடி 1000 அடி உயரம். அந்த மலைகள் ஏராளமான மண்ணினாலே மூடப்பட்டிருந்தன. கற்களோ அல்லது பாறைகளோ வெளியே தெரியல. அந்த ஏராளமான செழிப்பான மண் அந்த மலைகளை மூடி இருந்ததுனால அந்த மலைகள் மேல விருட்சங்கள், பிரமாண்டமான விருட்சங்கள் வளர்ந்தன என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை பற்றி எழுதுகிறார்கள். இது 2வது கண்டுபிடித்த ஒரு காரியம். 3வது கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகம் இப்பொழுது இருக்கிற உலகம், இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது இப்படிப்பட்ட உலகம் இல்லை.
உண்டாக்கப்பட்ட உலகத்திலே ஏராளமான மாறுதல்கள் வந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உதாரணமாக, அன்றைக்கு முக்கால் பாகம், உலகத்தின் முக்கால் பாகம் மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பாக இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகத்தில் கால் பாகம்தான் நீர் இருந்தது, கடல் இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கடலும் பெரிதான கடல்களாக இல்லை, ஆங்காங்கே ஏரிகள், சிறு சிறு கடல்கள், இப்படித்தான் உலகம் முழுவதும் பறந்திருந்தது. பிரம்மாண்டமான சமுத்திரங்களோ பெரிய கடல்களோ அப்பொழுது இல்லை. அந்த கடல்கள், நீர்நிலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக மொத்தமாக சேர்த்தால் பூமியின் கால் பங்குதான் அவைகள் இருந்திருக்கும். அப்படியானால் பூமியின் முக்கால் பாகம் உலகத்தின் மக்கள் வாழ்க்கைக்குரிய நிலமாக இருந்தது. நான் உங்களுக்கு சொன்ன பிரகாரம் அப்பொழுது பெருமலைகள் கிடையாது. ஆகவே மக்கள் வாழ்க்கைக்குரிய அந்த நிலங்களாக இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். லெமோரியா என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பூகோள சாஸ்திரி, ஜெர்மானிய நாட்டை சார்ந்த ஒரு சாஸ்திரி, இதை பற்றி அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விரிவாக எழுதியிருக்கிறார். இந்த லெமோரியா என்பவர் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்து என்ன எழுதியிருக்கிறார், ஆஸ்திரேலியா கண்டம், இந்த ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா கண்டங்கள், ஆசியா, இவைகளெல்லாம் ஒரு சமயத்தில் ஒன்றாக இணைந்திருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்து மகா சமுத்திரம், அட்லாண்டிக் மகா சமுத்திரம், இந்த சமுத்திரங்கள் எல்லாம் இந்த பெரிய கண்டங்களை பிரித்திருக்கிறது அல்லவா? முன்னாலே அப்படி இல்லை, அவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுக்கு கீழே, கன்னியாகுமரிக்கு கீழே அங்க தென்துருவம், அண்டார்டிக் கண்டம், அந்த கண்டமும் இந்தியாவும் ஒன்றாக இணைந்திருந்தது. ஆப்பிரிக்காவினுடைய அந்த கேப் டவுன், அந்த தெற்கு பாகம், அந்த தெற்கு பாகமும் அந்த அண்டார்டிக் கண்டமும் இந்தியாவும் ஒன்றாக இணைந்திருந்தது என்று அவர் எழுதினார். ஆகவே அந்த கண்டத்திற்கு லெமோரியா கண்டம் என்று பெயர் இன்றைக்கும் பூலோகத்திலே இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில வருஷங்களுக்கு முன்னதாக ரஷ்ய விஞ்ஞானிகள், ரஷ்யர்கள் இந்தியாவின் மேலே ஒரு பற்றுடையவர்கள், இந்தியா மொழிகளிலே ஒரு பற்றுடையவர்கள், இந்தியாவை ஆராய்ச்சி செய்வதில் ஒரு பற்றுடையவர்கள். ரஷ்யாவில் 120 பல்கலைக்கழகத்துக்கு மேலாக தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழ் பண்டிதர்களாக நிறைய ரஷ்யர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு ஆச்சரியம். இவர்கள் ஒரு பெரும் விஞ்ஞானிகள். அவர்கள் இந்தியா பக்கமாக வந்து கடல்களிலே, சமுத்திரங்களிலே ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து மாக்கடல் மர்மங்கள் என்று 2 வால்யூம் எழுதியிருக்கிறார்கள். இந்த ரஷ்யா புத்தக சாலையிலே நீங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கலாம். மாக்கடல் மர்மங்கள் என்று தமிழ்ல 2 வால்யூம் எழுதியிருக்கிறார்கள். சின்ன சின்ன புத்தகங்கள் தான். த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த கிரேட் சீஸ் என்று ஆங்கிலத்திலே அதற்கு பெயர், அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்கேயாவது கிடைத்தால் நீங்கள் தயவுசெய்து வாங்கி பாருங்கள். அந்த ஆராய்ச்சி புத்தகம் என்ன சொல்கிறது, அதுல என்ன எழுதுகிறார், அந்தமான் தீவில இருந்து ஒரு பெரிய மலைத்தொடர் அந்த தென் துருவம் வரைக்கும் நீண்டு கிடக்கிறது. அந்த மலைத்தொடரை சுற்றி பெரிய ஒரு நிலப்பரப்பு இந்த வங்காள குடாக்கடல் இருந்து இந்து மகா சமுத்திரத்தின் வழியாக அந்த தென் துருவத்திற்கு போய் எட்டுகிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார். நம்முடைய தமிழ் காவியத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம், கன்னியாகுமரிக்கு தெற்கே குமரிக்கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டம் 48 மாகாணங்களாக பிரிந்திருந்தது. அந்த கண்டத்தின் மத்தியில பிளிரி மலை என்று சொல்ல ஒரு பெரிய மலைத்தொடர் இருந்தது. அந்த கண்டத்திலே பிளிரி ஆறு என்ற ஒரு பெரிய ஆறு அந்த கண்டத்தை ஊடுருவி பாய்ந்தது. இது எல்லாம் நம்முடைய தமிழ் காவியத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் அன்றைய தமிழ்நாடு அந்த கன்னியாகுமரிக்கு கீழே இருந்தது, தெற்கே இருந்தது. இவைகளெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக பரப்பு அந்த காலத்துல 1/3 பங்கு, அதாவது 3/4 பங்கு நிலப்பரப்பாகவும் 1/4 பங்கு தான் கடலாகவும், அதுவும் பிரம்மாண்டமான கடல்கள் இல்லை என்று அந்த உலகம் உண்டான போது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த பிரம்மாண்டமான கடல் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, இந்த பூமி எப்படி 3/4 கடலாகவும் 1/4 நிலப்பரப்பாகவும் மாறினது? சரி, அந்த காலத்துல விருட்சங்கள், மரங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தன என்றால், பிரம்மாண்டமான மரங்கள், 200 அடி 300 அடி உயரமுள்ள பெரிய மரங்கள் அந்த காலத்துல இருந்தன. அது எப்படி நமக்கு தெரியும்? திடீரென்று ஏதோ ஒரு பெரிய ஒரு பூகம்பம் இந்த உலகத்தில் வந்து அந்த மரங்கள் எல்லாம் அங்கே கீழே படிந்து போயின. பெரிய மண் மலை அவைகளை மூடி போட்டது.
அந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்துட்டு என்றால் அங்கு மக்கி போய் நிலக்கரியாக மாறி இருக்கிறது. அந்த நிலக்கரி ஒன்றோடொன்று உரசி இப்பொழுது நமக்கு பெட்ரோல் அங்கே கிடைக்கிறது. ஆகவே எங்கு பார்த்தாலும் நிலக்கரிகள் கிடைக்கிறது, எங்கு பார்த்தாலும் பெட்ரோல் கிடைக்கிறது, எண்ணெய்கள் கிடைக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்திலே பிரம்மாண்டமான மரங்கள் பூலோகத்திலே அங்கே புதைந்து போயின என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் பாவம் வருவதற்கு முன்னதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மரம் செடிகளை கொடிகளை பற்றி ஒரு சிறு குறிப்பை இங்கே வேதம் நமக்கு தருகிறது. அந்த குறிப்பை எங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் 47:12, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்பதற்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்திற்குமானவைகள், அந்த இலைகள் உதிர்வதில்லை, பூக்கள் உதிர்வதில்லை. பாவத்திற்கு முன்னதாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அறிஞர் என்ன எழுதுகிறார், பாவம் வந்த பிற்பாடு அந்த இலைகள் உதிர்வதையும் அந்த பூக்கள் வாடி உதிர்வதையும் ஆதாமும் ஏவாளும் கண்டு தன்னுடைய பிள்ளைகள் இறந்தால் எவ்வளவு துக்கத்தோடு அழுவார்களோ அவ்வளவு துக்கத்தோடு அழுதார்கள் என்று எழுதுகிறார். ஏனென்றால் அதற்கு முன்னதாக மரணமே கிடையாது. பூக்கள் வாடாது விழாது, இலைகள் வாடாது விழாது. அது பாவத்துக்கு முந்தி ஏற்பட்டிருந்த ஒரு நிலைமை. ஆனால் பாவத்துக்கு பின்னால கூட இந்த மரம் செடி கொடிகள் அத்தனை அழகாக பூமியை நிரப்பியிருந்தது என்று அவர்கள் அங்கு விசேஷ விதமாக என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் இந்த நிலங்கள் எப்படி இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நிலங்கள் மிகவும் செழிப்பாக இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. முன்னால இந்த உலகம் உண்டாகி 1656 வருஷங்கள் வரைக்கும் மழை கிடையாது. திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், விஞ்ஞானிகள் அதை இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். திருமறை என்ன சொல்லுகிறது, அப்பொழுது மழை கிடையாது. பின்னே என்ன இருந்தது, உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த உலகம் இருக்கிறது ஏறக்குறைய 8000 மைல் விட்டம். இந்த 8000 மைல்ல ஒரு இன்ச்சில இருந்து 22 மைல் வரைக்கும் மணல் இருக்கிறது. சில இடங்களில 22 மைல் மணல் இருக்கிறது, மண் இருக்கிறது. சில இடங்கள்ல 1 இன்ச்சு மண்ணு தான் இருக்கிறது. ஆகவே 1 இன்ச்சிலிருந்து 22 மைல் வரைக்கும் மணல் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சாஃப்ட் ராக்ஸ், மெதுவான பாறைகள் இருக்கின்றன 1000 மைலுக்கு. அப்புறம் அதற்கு கீழே 1000 மைலுக்கு கடினமான பாறைகள் இருக்கின்றன. அப்படியானால் 2000 மைலுக்கு மண்ணும் பாறைகளுமாக இருக்கின்றன. ஒரு சிறு மலையை நீங்கள் பார்ப்பீர்கள், அது ஒரு 500 அடி உயரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதனுடைய வேர் 2000 மைலுக்கு உள்ளே போகிறது. அதனால அந்த மலையை நாம் அசைக்க முடியாது. இந்த 2000 மைல் இந்த பக்கம் பூமி உருண்டை, இந்த பக்கம் 2000 மைல், இந்த பக்கம் 2000 மைல் அடைத்துக் கொள்கிறது. அப்புறம் 4000 மைல் இருக்கிறது இடையில. இந்த 4000 மைல் ஒரு சூனியமாக இருந்தது, ஒரு வேக்கும் சூனியமாக இருந்தது. அந்த சூனியத்திலே ஆதியில ஆண்டவர் தண்ணீரை வைத்திருந்தார், ஏராளமான தண்ணீர் அதுல இருந்தது. இன்றைக்கு அந்த 4000 மைல் விட்டம், அந்த வட்டத்துல, அந்த சூனியத்துல எரிமலை குழம்புகள் இன்றைக்கு இருக்கின்றன, கொதித்து கொண்டே இருக்கின்றன. அந்த கொதித்து கொண்டே இருக்கிறது மிகுந்த வீரியத்தோடு அந்த பூமியின் மேல் மோதி 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 எரிமலைகளாக வெடிக்கின்றன என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த உலகம் உண்டான போது அந்த பெரிய அந்த வேக்கும் அந்த காலியான இடத்துல தண்ணீர் ஏராளமாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் அந்த காலங்களில் என்ன செய்தார், அங்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5 கடைசியில வாசிக்கிறேன், ஏனெனில் தேவனாகி கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, மழை பெய்யல. பின் எப்படி இந்த உலகம் நனைந்தது, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இங்கு மூடுபனி என்று திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மூடுபனி என்பது என்ன என்றால், அது தண்ணீர் பனி வானத்திலிருந்து தான் வரும், பூமியிலிருந்து வராது. ஆகவே இங்க என்ன எழுதியிருக்கிறது என்றால், மூடுபனி என்பது பூமியில இருந்து எழுப்பிட்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த மூடுபனி என்பது சரியானபடி தண்ணீர். தண்ணீர் உலகத்துல தரையில இருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. இன்றைக்கு ஆர்டிசியன் வெல்ஸ் என்று பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு உலகத்தின் அநேக பகுதிகளில் இருக்கிறது. தண்ணீர் அப்படியே கொப்பளித்துக் கொண்டு வெளியே வருகிறது, ஊற்றுக்கள். அதே போலவே அந்த நாட்களிலே மழை கிடையாது. பூமியில இருந்து தண்ணீர் அப்படியே வந்து வெளியில வந்து ராத்திரியில சாயங்காலம் நேரத்தில் பூமி முழுவதுமாக நினைத்து விட்டது. ஆகவே பூமியில
வனாந்தரங்களோ அல்லது பூமியிலே இந்த காலியான இடமோ அல்லது இந்த மாதிரியான இடங்கள் பூமியிலே இல்லாமல் இருந்தது. பூமி எல்லாமே தண்ணீர் பாய்ந்தது. ஆகவே பூமி முழுவதும் அங்கு செழிப்பாக இருந்தது என்று அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மழை வருகிறது. இந்த மழை என்ன செய்கிறது தெரியுங்களா? மழையை நாம் நோக்கி பார்க்கிறோம். நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் அந்த மழை வருகிறதுனால நமக்கு சில துன்பங்களும் இருக்கின்றன. நம்முடைய வேலையை சரியாக செய்வது முடியவில்லை. அந்த மழையை நினையும் போது அநேகர் வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மழை வந்து என்ன செய்வது? படார் என்று வானத்திலே இருந்து பட் 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 என்று பூமியிலே படும்போது பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற மெல்லிய மண் துகள்கள், மெல்லிதான அந்த மண், செழிப்பான மண் என்று சொன்னால் அதுதான் மெல்லிசாக இருக்கும். அந்த மண் இந்த மழையினாலே அடித்துக் கொள்ளப்பட்டு அது என்ன செய்வது என்றால் கடலுக்கு ஓடி போய்விடுகிறது. அதிலே ஒரு பகுதி அந்த ஆற்றங்கரையின் கடலோடு சேர்கிற இடத்துல வண்டல் மண் என்று சொல்கிறோம் இருப்பதனாலே அது செழிப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த மழை பெய்ய பெய்ய பூமியினுடைய அந்த சக்தி வாய்ந்த மண் அடித்துக் கொள்ளப்பட்டு போகிறது. ஆகவே பூமியானது நாளாக நாளாக மழையில அதிகமாக பெய்ய பெய்ய பூமியுடைய சத்து குறைந்து போகிறது என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். ஆதி காலத்தில் ஆண்டவர் அந்த மழையை அங்கு வகிக்கவில்லை. திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்தபடினாலே இந்த பூமியை 3 முறை சபித்தார் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக மனிதன் பாவம் செய்த போது ஒரு முறை சபித்தார். இரண்டாவதாக அந்த காய் நிமித்தம் காயின் ஆபேலை கொன்ற போது ஒரு முறை அங்கே சாபம் செய்தார். மூன்றாவதாக நோவாவினுடைய காலத்துல இந்த பூமியானது சபிக்கப்பட்டது. ஆகவே 3 முறை சாபத்தை பெற்ற இந்த பூமி எவ்வளவு தூரம் இந்த சாபத்தை பெற்று இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் உணர வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற தானிய வகைகள், பண்டைய காலத்துல இந்த தானியங்கள் முட்டை அளவு இருந்தது என்று சொல்லி பெர்ஷியா நாட்டிலே உள்ளவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பெர்ஷியா நாட்டின் அரசர்கள் அந்த பழைய ரெக்கார்டை புடத்தி பார்க்கும்போது இந்த தானியங்கள் பெரிய அளவில் இருந்தது, ஈவன் முட்டை மாதிரி இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தானியங்களில பிரம்மாண்டமான சக்திகள் அடங்கியிருந்தது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சரி, நம்முடைய உலகத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்கள, இந்த ஆகாயம் மிகவும் சுத்தமாக இருந்தது. எந்த விதமான கிருமிகள் இல்லை. இந்த ஆகாயத்துல எந்த விதமான விஷவாயுக்கள் இல்லை. அந்த ஆகாயத்தை அங்கே சுவாசிக்கும் போது மக்களுக்கு நல்ல சக்தி வந்தது, நெடுநாள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ஆகாயம் சுத்தம் இல்லை. நாம் சாப்பிடுகிற தண்ணீர் சுத்தம் இல்லை. நாம் புசிக்கிற அந்த ஆகாரம், அந்த வெஜிடபிள்ஸ், அந்த காய்கறிகள் எல்லாம் சுத்தம் இல்லை. எல்லாமே ஏராளமான விஷக்கிருமிகள் உள்ளதாக இருக்கிறது. அதனால அந்த காலத்திலே சுத்த ஆகாயம், சுத்த தண்ணீர், சுத்தமான ஆகாரம், அதனாலே மக்கள் சுமார் 1000 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? அதே மாதிரி சுத்தமான ஆகாயம், சுத்தமான தண்ணீர், சுத்தமான இந்த தாவர வர்க்கங்கள் நமக்கு இன்றைக்கு இருக்குமானால் இன்றைக்கு கூட மனிதன் 900 ஆண்டுகள் அல்லது 600 ஆண்டுகள் வாழ முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் அந்த ஆகாயத்துல ஒரு விதமான இனிமையான ஒரு சத்தம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பூமியானது 18 மைல் வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகமானது 1000 மைல் ஒரு மணிக்கு சுற்றுகிறது. இதெல்லாம் நம்ம கேட்கிறதா? பிரம்மாண்டமான சத்தத்தோடு இந்த உலகம் ஓடுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய அந்த அந்த காரியத்தை கேட்கும் சக்தியை ஆண்டவர் ஓரளவு அடக்கி வைத்து விட்டார். இந்த டிகிரியிலிருந்து இந்த டிகிரி வரைக்கும் தான் நாம் கேட்க முடியும். அதற்கு கீழே உள்ள சத்தத்தை நாம் கேட்க முடியாது, அதற்கு மேலே உள்ள சத்தத்தை நாம் கேட்க முடியாது. ஆனால் இந்த உலகமானது இன்றைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான சத்தத்தோடு ஓடுகிறது. அதை அந்த சந்திர மண்டலத்திலே உள்ள மக்கள் அங்க போனார்களே, அவர்கள் அதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். அப்புறம் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு கிளைமேட், அதாவது ஒரு சீதோஷ்ண நிலைமை இருந்தது என்றால், அப்பொழுது இருந்த உலகத்தில் இருந்த சீதோஷ்ண நிலை ஊட்டி மாதிரி ஏர் கண்டிஷன், குழு என்ற சீதோஷ்ண நிலைமை அங்கே இருந்தது. எப்படி இருந்தது என்றால், இங்கே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கிடவது என்றும் சொன்னார்.
தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆகவே அந்த காலத்தில் இந்த பூமியின் மேல் இருந்த ஜலத்தை ஆண்டவர் இரண்டாக பிரித்து ஒரு பகுதி ஜலத்தை மேலே கொண்டு போய் விட்டார். இன்னொரு பகுதி ஜலம் அங்கே ஒன்றாக திரட்டப்பட்டு கடலாக இருந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது விஞ்ஞானத்திலே இன்றைக்கு அதை ஆராய்ச்சி செய்து ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படியானால் அந்த காலத்தில் நம்முடைய ஆகாய மண்டலத்துக்கு மேலே ஜலம் இருந்தது, அது ஒரு ஆவியின் ரூபமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அது ஒரு ஆவியாக இருந்தது, ஜலவாயு மாதிரி இருந்தது. அது அடர்த்தியாக இருந்தபடினாலே சூரியனுடைய கதிர்கள் அந்த உஷ்ணத்தை வேகமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆகவே இந்த பூமி முழுவதும் ஏர் கண்டிஷன் மாதிரி குழு குழு என்ற விசேஷமான ஒரு சீதோஷ் நிலைமை இருந்தது. ஆகவே வட துருவங்களும் தென் துருவங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியுமே மக்கள் வாழ்கிற ஒரு இடமாக இருந்தது என்று விஞ்ஞானிகள் விசேஷ விதமாக அங்கே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 23 டிகிரி சாய்வு இல்லாமல் இருந்தது என்றும் நாம் பார்க்கிறோம். சரி, மிருகங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த மிருகங்களை பற்றி நாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்த மிருகம் பிரம்மாண்டமான மிருகங்கள் இந்த உலகத்தில் இருந்தன. மாமத் என்று சொல்லப்பட்ட ஒரு மிருகத்தை இன்றைக்கு அநேக இடங்களிலே பனிக்கட்டியிலிருந்து தோண்டி எடுத்திருக்கிறார்கள். மாமத் என்றால் யானை. அந்த யானை 120 அடி நீளம் உள்ள யானையாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய யானையை தோண்டி எடுத்து இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் சொல்வது கதையல்ல. அப்படியானால் அந்த காலத்திலே அவ்வளவு பிரம்மாண்டமான யானைகள் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. டைனாசரஸ், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பள்ளி மாதிரி ஒரு பிராணி அது. அந்த டைனாசரஸ் 90 அடி 100 அடி 120 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான மிருகம். அந்த மாதிரியான மிருகங்கள் அங்கே இருந்தது. அங்கு லிசார்ட்ஸ் என்று ஒரு பறவைகள் இருந்தன. அந்த பறவைகள் 180 அடி நீளமுள்ள பறவைகளாக இருந்தன என்று பார்க்கிறோம். அது வௌவால்கள் மாதிரி. அப்புறம் கழுகு, இப்படிப்பட்ட பிராணிகள் பிரம்மாண்டமான பெரிய பிராணிகளாக இருந்தன. ஏனென்றால் பழங்களை தின்றது, சாப்பாட்டு குறைவு கிடையாது, நல்ல ஆகாரம், நல்ல காற்று, நல்ல தண்ணீர். ஆகவே பறவைகளும் அந்த மிருகங்களும் பெரிய அளவிலே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பறவை எல்லாம் எங்கே இப்பொழுது, அந்த மிருகங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது என்பதை குறித்து அந்த மற்ற சொற்பொழிவிலே உங்களுக்கு நான் அதை விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அப்படிப்பட்டதாக அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்பொழுது மக்கள் என்ன சாப்பிட்டார்கள்? இந்த உலகம் உண்டாகி 1656 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் மாமிச உணவு கிடையாது. அப்பொழுது மக்கள் எல்லோருமே வெஜிடேரியனாகத்தான் இருந்தார்கள். தாவர வர்க்கங்களைத்தான் அங்கே சாப்பிட்டார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த போது அவனுக்கு என்ன ஒரு ஆகாரத்தை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 1:29 நான் வாசிக்கிறோம். இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கிடவது. பூண்டுகள், பழங்கள், கொட்டைகள், இவைகள் தான் ஆண்டவர் மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுத்தார். பாவம் வந்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இந்த தாவர வர்க்கங்களையும் புசிக்கும்படியாக நமக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:18 நான் வாசிக்கும் போது அது உனக்கு முள்ளம் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆகாரங்கள் அப்பொழுது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு மாமிச உணவு இல்லை, எந்த விதமான ஒரு ஃபிளஷ் ஃபுட் அங்கே கிடையாது. அப்பொழுது இந்த மிருகங்கள் புல்லைத்தான் சாப்பிட்டது. அங்கே வேற மிருகங்களை அடித்து சாப்பிடவில்லை, புல்லைத்தான் ஆண்டவர் அதற்கு கொடுத்தார். ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம் 30வது வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகலவித பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அப்படியானால் அன்றைக்கு சிங்கம், புலி இவைகளும் ஆடுகளை மாடுகளை அடுத்து சாப்பிடுவதில்லை. எல்லா உலகத்தின் மக்களும் மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே இன்று அந்த தாவர வர்க்கங்களைத்தான் பழங்களைத்தான் சாப்பிட்டது என்று நான் பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 11:7 வாசிக்கிறேன். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். ஆகவே ஆண்டவர் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே ஆதியிலே எதை கொடுத்தாரோ அதை திரும்ப அங்கு ரெஸ்டோர் பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது அப்பொழுது மூட்டை பூச்சி கிடையாது, அப்பொழுது கொசு கிடையாது, இந்த வியாதிகளை உண்டு பண்ணுகிற அந்த கிருமிகள் அப்பொழுது கிடையாது,
மக்கள் சுகமாக வாழ்ந்தார்கள், சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். சரி, அப்படியானால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சொன்னோமே, மனிதனை பற்றி என்ன அங்கு நாம் பார்க்கிறோம்? விஞ்ஞான ஆராய்ச்சியில என்ன சொல்கிறார்கள், இந்த வேத புத்தகத்திலே என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி சற்று நேரம் ஆராய்வோம். இப்பொழுது பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? மனுஷன் குரங்கிலிருந்து வந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். ஒரு சமயத்திலே நாங்கள் கல்லூரியிலே கோவை ஆர்ட்ஸ் காலேஜிலே நான் விஞ்ஞான குறிப்பெடுத்து படித்துக் கொண்டிருந்த போது எங்களுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் என்பவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அந்த ஊரிலே அப்பொழுது சர்க்கஸ் போட்டிருந்தார்கள். அப்ப எங்களுடைய கிளாஸ் ரூம் எப்படி இருக்கிறது என்றால் அப்படி இந்த நாடக மேடை மாதிரி இருந்தது. அந்த கடைசி இதுல ஏறி மேலே இருக்கிற அந்த விட்டத்தை பிடித்து விடலாம். ஆகவே இந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள், அங்கு மாணவிகளும் இருக்கிறார்கள், அது ஒரு மிக்சர் காலேஜ். அது மாணவிகளுக்கு தங்களுடைய திறமையெல்லாம் காட்டுவதற்கு அவர்கள் சர்க்கஸ் பார்த்து கொண்டு வந்தார்கள் அல்லவா, அங்க விட்டத்தை பிடித்து மேலே ஏறி அங்கே கரணங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ப்ரொஃபசர் வந்தார். சற்று நேரம் நின்று பார்த்து விட்டு உள்ளே வந்தார். அந்த பையன்கள் எல்லாம் சீக்கிரமாக கீழே இறங்கி அவர் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதை நான் இதுவரைக்கும் நம்பவில்லை. இன்றைக்கு உங்களை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நான் நம்பத்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது என்று சொன்னேன். இன்றைக்கு குரங்கு சேஷ்டை செய்கிறோம். சில பேர் பார்த்தால் குரங்கு மாதிரியே தான் இருக்கிறார்கள். அதனால மனிதன் குரங்கிலிருந்து வந்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் மனிதன் குரங்கிலிருந்து வந்து விட்டான் என்று சொல்வதற்கு ஒரு அத்தாட்சி என்ன, அந்த குரங்கு மண்டையோடு மனிதனுடைய மண்டையோட்டை போல இருக்கிறது. அந்த குரங்கினுடைய அநேக காரியங்கள் மனிதனுடைய காரியங்களை போல இருக்கிறது. அதனால குரங்கில் இருந்துதான் மனிதன் வருவான். சிமிலாரிட்டி ஒன்று மாறி தோன்றுகிறது. ஒரு சமயத்துல நான் பெங்களூரிலே ஒரு 20 வருஷம் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் கடைக்கு போனேன். என்னுடைய மனைவி கடைக்கு போயிருந்தார்கள். சரி, ஏதோ விருந்து ஆட்கள் வந்து விட்டார்கள். ஆக சீக்கிரமாக மனைவி கூட்டி வருவதற்காக அந்த கடை வீதிக்கு போனேன். அங்கே போய் என்னுடைய மனைவி தேடிக்கொண்டிருந்த போது அங்கு ஒரு அம்மா நடந்து கொண்டு போனார்கள். என்னுடைய மனைவி உடுத்திருந்த சேலை, என்னுடைய மனைவிக்கு நீளமான முடி இருக்கும், அதே மாதிரி முடி, பின்னல் போட்ட முடி, அதே நிறம், அதே உயரம், அதே நடை. என்னுடைய மனைவியின் பேர் சரோஜா. ஆகவே நான் இங்கிருந்து சரோ சரோ என்று கத்தி கொண்டு போனேன். அந்த பெண்ணுக்கு பக்கத்திலே போனேன். நல்ல வேலை கையை பிடிக்கல. நான் அதை திரும்பி பார்த்த உடனே என்னுடைய மனைவியே இல்லை, என் மனைவி மாதிரியே தான் இருக்கு. கத்திற்குள் பிரியமானவர்களே, மனைவி மாதிரி இன்னொரு பெண் இருந்துட்டால் மனைவி ஆகிவிடுமா? குரங்கு மாதிரி யாராவது இருந்தார்களானால் அதனால குரங்கு ஆகிவிடுமா? இன்னைக்கு கள்ள நோட்டு இருக்கிறது. இந்த கள்ள நோட்டை எடுத்து பார்த்தீங்களானால் அப்படியே அந்த உண்மையான நோட்டு மாதிரியே இருக்கிறது. அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினால்தான் அது கள்ள நோட்டு என்று தெரியும். எல்லா விதத்திலும் உண்மையான நோட்டு மாதிரியே இருக்கிறது. யாராலும் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அதனால உண்மையான நோட்டு மாதிரி இந்த நோட்டு இருக்கிறதுனால அது உண்மையான நோட்டாக மாறிவிடுமா? எங்களுடைய ப்ரொஃபசர் ஒரு சமயத்துல ஒரு ஆராய்ச்சி செய்ய சொன்னார் எங்களை. அந்த கெமிஸ்ட்ரி லேபரேட்டரியில ஒரு கொசுவை கொண்டு வந்து கொடுத்தார். 2 கொசு. அது மைக்ரோஸ்கோப்ல வைத்து இந்த 2 கொசுவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை கண்டுபிடிங்கள், 1 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொன்னார். நாங்களும் ஆண்களும் பெண்களுமா திருப்பி எவ்வளவு நாளும் பார்த்தாலும் கூட அந்த 2 கொசுக்கு எந்த வித்தியாசம் தெரியல. அப்போ 1 வாரம் கழித்து நாங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டோம். எந்த வித்தியாசம் தெரியல, ஒரே மாதிரி இருக்கிறது. காலு, கை, மூக்கு, வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. அந்த மைக்ரோஸ்கோப்பை எவ்வளவோ பெரிதாக வைத்து பார்த்து கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அது சொன்னாரு, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஒரு கொசுவினுடைய நெற்றியில லைட்டா மஞ்சள் நிறமான ஒரு புற்று இருக்கிறது, லைட் எல்லோ. இந்த இன்னொரு கொசுவில அந்த வெள்ளை நிறமான ஒரு பொட்டு இருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் பார்த்தாதான் அது தெரியுது அது உண்மை என்று. அதை காட்டிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி இவ்வளவு ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த மஞ்சள் நிறமான பொட்டு வைத்திருக்கிற அந்த கொசு அந்த மஞ்சள் நிறமான பொட்டு வைத்திருக்கிற கொசுவைத்தான் உண்டு பண்ணுமே ஒழிய ஒரு நாளும் அந்த வெள்ளை நிறமான கொசுவை உண்டு பண்ணாதே என்று அவர் சொன்னார். இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் தோன்றி 6000 வருஷம் ஆச்சு பைபிள் பிரகாரம். மனிதர்கள் விஞ்ஞானிகள் என்னென்னமோ சொல்றாங்க. இந்த 6000 வருஷத்துல எந்த மனிதனாவது ஒரு குரங்காக மாறி இருக்கிறானா? இல்ல எந்த குரங்காவது ஒரு மனிதனாக மாறி இருக்கிறதா? அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று எப்படி சொல்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டாக்டர் ஆஸ்டின் H. கிளார்க் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய விஞ்ஞானி ராக்கி மவுண்டன் நியூஸ் என்ற அந்த புத்தகத்துல
அந்த மேகசின்ல எழுதுகிறார். ஜனவரி 26ஆம் தேதி 1989 வருஷம். மனிதன் கீழ்த்தரமான உயிரிலிருந்து படிப்படியாக மனிதனாகவில்லை, குரங்குடன் மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்பதில் ஒரு விதமான அத்தாட்சிக்கும் இடமில்லை. மனிதன் தனி மனிதனாகவே தோன்றினான். அப்படி தோன்றும் முன் உருவத்தில் வித்தியாசம் எதுவுமின்றி இருந்தான். அவன் வேறு உருவத்திலே இருந்து வந்தான் என்பதற்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. தோன்றும் போதே சிந்திக்கவும் நடக்கவும் தன்னைத்தானே காத்து கொள்ளவும் வல்லமையுள்ளவனாக தோன்றினான் என்று அவர் எழுதுகிறார். டாக்டர் வாசுவின் என்று சொல்லப்பட்ட அவர் காட் ஆர் கொரிலா என்ற அந்த புத்தகத்தில் 41வது பக்கத்தில் எழுதுகிறார். வரலாற்றின் துவக்கத்திலிருந்து மற்ற மனித இனத்திலே சில மாறுதல்கள் ஏற்பட்டதே அன்றி சில மாறுதல்கள் ஏற்பட்டது உண்மைதான். இந்த ஜப்பான்காரன் நீங்க பாத்தீங்கன்னா மூக்கு சப்பையாக இருக்கும். நான் ஒரு நாள் ஜப்பானுக்கு போயிருந்த போது ஒரு கல்லூரியிலே என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டார்கள். நான் அங்கே போயிருந்தேன். அந்த பிரசங்கம் ரொம்ப நன்றாயிருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். அது நன்றாயிருந்தது என்று மாத்திரம் சொல்லலை, என்னை அவர்கள் என்ன செய்தார்கள், மூக்க தொட்டு பார்த்தாங்க. அநேக பெண் பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் வெக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் மூக்கை பிடிச்சு பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. ஏன்னா என் மூக்கே நான் குட்டையா இருக்குதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க என்னை பற்றி நல்ல நீளமான மூக்கு இருக்கிறது, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மூக்கு வந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் சப்ப மூக்கு. ஏன் அவர்கள் சப்ப மூக்கா மாறிட்டாங்க? சரி, அப்போ மங்கோலிய நாட்டுக்கு போயிருந்தேன், பிலிப்பின் நாட்டுக்கு போயிருந்தேன். அவங்க எல்லாம் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள். முகம் அப்படியே ரவுண்டா இருக்கும். கொஞ்சம் வாலியமா இருக்கும் போதுதான் நல்லா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரி ஆயிரும். அவர்களுக்கு மீசை முளைக்காது, தாடி முளைக்காது. அங்கே ஒருவர் இருந்தார் ஆபீஸ்ல பியூன். அவருக்கு ஏதோ ஒரு 5 மீசம் முளைச்சிருச்சு, 5 முடி, ஒரு 10 தாடியில முடி வந்துருச்சு. அந்த முடியை விடவேன்னு சொல்லி என்ன போட்டு அதை அந்த 5 முடியும் அப்படி நீ விட்டு அதை அப்படியே ரொம்ப பத்திரமாக அவர் என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டிருந்தார். இப்படி பலவிதமான அதாவது வரலாற்றிலே மனிதனுடைய உடல்ல பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டதே அன்றி அவர் எழுதுகிறார், வேறு உருவத்திலிருந்து மனிதன் தோன்றவில்லை. மனிதன் தோன்றி எந்த விதமான மாறுதலும் இன்றி அவன் மனிதனாகவே இருக்கிறான் என்று அவர் அங்கே சொன்னார். ஏப்மேன் என்று சொல்லப்பட்ட ஒரு புத்தகத்திலே இருந்து இதை வாசிக்கிறேன். இந்த உலகிலிருந்து இறைவனின் மகிமையை அகற்ற வேண்டும் என்ற மனிதன் நினைத்து மனிதனை இழித்து கூறி அவன் தோற்றத்தை கேவலப்படுத்தி மனிதனை மிகவும் கீழ்நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் அப்படி நம்பும் போது இந்த வேதாகம் என்ன சொல்கிறது? இந்த வேதாகத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதனை பற்றி ஆண்டவர் விசேஷ விதமான காரியங்களை சொல்கிறார். ஒருவேளை இதை நான் படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதலாக நாம் மனிதனை பற்றி பார்க்கும் போது ஆதியாகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு மனிதனை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கிடவர்கள் என்றார். அப்படியானால் தேவ சாயலிலே மனிதன் உண்டாக்கப்பட்டான். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் ஒரு ஆசை என்னன்னா, அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, கற்பா இருந்தாலும் சரி, சிவப்பு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஒருவேளை அவலட்சணமாக இருந்தாலும் நல்ல அழகான ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் அன்புள்ள தெய்வம் மனிதனை இந்த உலகத்தில் உண்டாக்கின போது எவ்வளவு அழகுள்ள ஒரு மனிதனை உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனை தம்முடைய சாயலே உண்டாக்கினார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கடவுளுடைய சாயல் எப்படி இருக்கிறது? இப்பொழுது நம்மை பார்த்தால் ஆண்டவருடைய சாயலையா நாம் இருக்கிறோம். 6000 வருஷ காலமாக பாவம் நம்முடைய முகத்தை, நம்முடைய உடம்பை சின்ன பின்னப்படுத்தி போட்டது. இப்பொழுது ஆண்டவருடைய சாயல் நம்முடைய உருவத்தில் இருக்கிறது என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. என்றாலும் மனிதர்கள் இப்பொழுது எவ்வளவு அழகா இருக்கிறார்கள், நம்முடைய பெண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவம் வருவதற்கு முன்னதாக அவர்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. தேவ சாயலிலே தேவனுடைய ரூபத்திலே படைக்கப்பட்டார்கள் என்று திருமறை அங்கு விசேஷ விதமாக நமக்கு எழுதுகிறது. அப்படியானால் இந்த தேவ சாயலோடு மனிதன் படைக்கப்பட்டான். சரி, பொதுவாக என்ன நினைக்கிறார்கள்? மனிதன் கைப்பிடி அளவு மண்ணை எடுத்து படைத்தார் என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஞ்ஞானத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த மனிதன் உண்டாக்கப்பட்ட போது ஏறக்குறைய 14 அடி உயரம் இருந்தான் என்று இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். 14 அடி உயரம். எவ்வளவு உயரம்? 14 அடி உயரம். அவ்வளவு உயரமாக இருந்தான். அதற்கேற்ற புஜபல பராக்கிரமம் இருந்தது, அதற்கேற்ற உடம்பு. அந்த 14 அடி உயரமான மனிதன் தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து 22 அடி உயரமுள்ள மனிதர்களாக இருந்தார்கள் என்று விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது. அநேக இடங்களிலே இந்த பூமியை தோண்டி எடுக்கும் போது 14, 16, 18, 20, 22 அடி உயரமுள்ள எலும்பு கூடுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் 14 இருந்து 22 வரைக்கும் அவ்வளவு உயரமான மனிதர்கள். அப்பொழுது ஆண்டவர் படைப்பிலே ஆண்டவருடைய கருத்திலே இருந்து வந்த போது மக்கள் அவ்வளவு உயரமாக இருந்தார்கள். அதற்கேற்ற உடம்பு, அதற்கேற்ற பராக்கிரமம், அதற்கேற்ற சக்தி அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு குறிப்பை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே 4வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். அப்படியானால் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் யார் என்றால் ராட்சதர்கள். இந்த ராட்சதர்களை பற்றி வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் ராட்சதர்களாக இருந்தார்கள். நெடிய உருவத்தோடு, பிரம்மாண்டமான உருவத்தோடு அவர்கள் தான் ராட்சதர்கள். அப்படி இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம், கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்தது, உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர்கள் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி. அப்படியானால் இந்த பூமியிலே புதைந்து போன அந்த மக்களை எழுப்பி, அப்படிப்பட்ட மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? செத்த ராட்சதர்கள் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை படைக்கும் போது இந்த மாதிரி 4 அடி 3 அடி 5 அடி இந்த அளவிலே படைக்கல. நம்முடைய முன்னோர்கள் பிரம்மாண்டமாக வளர்ந்து உயர்ந்து பெரும் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், காயின் தன் மனைவி அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கி பெற்றார். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்கினுடைய பெயரை இட்டார். அப்படியானால் பெரிய பெரிய பட்டணங்களை எல்லாம் ஒரு சிலர் சேர்ந்து கட்டினார்கள். அப்படியானால் எவ்வளவு ஒரு பலம் இருக்கும், ஒரு பராக்கிரமம் இருக்கும் என்று நீங்கள் அங்கு நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இந்த கட்டடங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இங்கே 11ஆம் அதிகாரத்துல இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாபேல் கோபுரம் எவ்வளவு பெரியது, வானலாவி இருந்தது, ஆகாய மண்டலத்தை தொட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகாய மண்டலத்தை தொட்டது. நான் அந்த இடத்திற்கு போயிருந்தேன், சினேயா சமவெளி. அந்த சமவெளியில இந்த பெரிய பாபிலோன், இந்த பாபேல் கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். அதனுடைய சிறு சிறு காரியங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. ஒரு இடத்துல அந்த சுவர் 1000 அடி உயரத்தில் இருக்கிறது. அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன்ற அந்த ஆர்கியாலஜி ப்ரொஃபஸர், நாங்கள் ஒரு 18 பேர் போயிருந்தோம், பெரிய சம்மட்டி கோடாரி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். எதற்கு என்று தெரியல. அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் மேலே அந்த 1000 அடி உயரத்தில் ஏறினோம். பெரிய பெரிய செங்கல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். அந்த செங்கலுக்கு என்ன பூசி இருக்கிறார்கள் என்றால் தார் பூசி இருக்கிறார்கள். அந்த செங்கல் இடையிலே தாரை வைத்து கட்டியிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அந்த கோபுரத்தை, அந்த செங்கலை இன்றைக்கு உடைக்க முடியவில்லை. அந்த சம்மட்டியை வைத்து, அந்த கோடாரியை வைத்து அந்த 2 செங்கலையும் அடித்து உடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்ட உடைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கட்டட கலை. அப்படிப்பட்ட நாமெல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள், ஒன்றுமே தெரியாதவங்கன்னு நாம் நினைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் பாபிலோனை கட்டினார்கள். 15 மைல் நீளம், 15 மைல் அகலம். அந்த பாபிலோன் கட்டின அந்த பட்டணத்தை இன்றைக்கு கூட நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. நேர் 15 மைல் நேர் தெருவு. அன்றைக்கு இருந்த அந்த கட்டடங்கள், அதனுடைய உயரம், அதனுடைய வலு, இன்றைக்கு கூட அதை நாம் தோண்டி எடுத்து பார்க்கும்போது பிரமிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைநுட்பம், அப்படிப்பட்ட கட்டட நுட்பம், அப்படிப்பட்ட என்ஜினியரிங் ஸ்கில். அந்த பிரமிட்டுகளை கட்டினார்கள். 1100 அடி உயரம். அந்த பிரமிட்டுக்குள்ளாக ஏறி பார்த்தோம், உள்ளே நுழைந்து பார்த்தோம். 99 அடி 100 அடி நீளமான கற்கள், 11 அடி 10 அடி உயரமான கற்கள், அவைகளை வைத்து கட்டியிருக்கிறார்கள். 6000 வருஷம் ஆயிற்று இன்றைக்கு, அல்லது 5000 வருஷம் ஆயிற்று, 5500 வருஷம் ஆயிற்று. இன்னைக்கும் இந்த கட்டடங்கள் அப்படியே நிற்கிறது. மழை, காற்று, அங்கு வெயில், எதுவுமே ஒன்று செய்யல. அந்த பிரமிட்டுக்குள்ள போய் பார்த்தீங்களானால் அந்த அரசன், அந்த அரசி, அது ஒரு கல்லறை. பிரமிட் என்றால் அரசனுடைய கல்லறை.
அதுல 20 அடி நீளம், 20 அடி அகலம், 20 அடி உயரத்திற்கு ஒரு அறை வைத்திருக்கிறார். பாறையிலேயே செதுக்கி அதை வளவளவள என்று அந்த பாறைகள், அந்த சுவர்கள் இருக்கின்றன. அந்த சுவர்கள் பளிங்கு கற்கள் மாதிரி இருக்கின்றன. அந்த சுவர்களிலே அன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். அன்றைக்கு பலவிதமான சித்திரங்கள் போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 5000 வருஷம் ஆயிற்று, அப்படியே இருக்கிறது, ஜொலித்து இருக்கிறது. நம்முடைய பெயிண்ட், இன்றைக்கு நம்ம பெயிண்ட் ஏதாவது அடித்தால் நிறைய பணம் போட்டு இது ரொம்ப நாளைக்கு வரும்னு பார்த்தா 1 வருஷத்துக்கு கூட அந்த பெயிண்ட் வரமாட்டாங்குது. ஆனா அவர்கள் உண்டாக்கின பெயிண்ட் 5000 வருஷம் வருகிறது. அப்பொழுது அந்த மக்கள் தங்களுடைய சவம், செத்தவர்களை பாடம் பண்ணி அதை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு 5000 வருஷம் ஆகிறது, 5500 வருஷம் ஆகிறது. அந்த பிணத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த எகிப்தில் இருந்த அந்த பிரமிட்டுகள் இருந்த பிணத்தை எல்லாம் எடுத்தார். அந்த பிணம் எப்படி புதைக்கப்பட்டது என்றால், மனிதன் மாதிரியே பொம்மைகளை செய்து அந்த ஹாலோ, அந்த அந்த மரத்தில் அதை குழியாக, மனிதன் மாதிரியே குழியாக வைத்து, மம்மி என்று அதற்கு பெயர், அதற்குள்ளாக அந்த மனிதனை, இந்த மனுஷியை கிடத்தினார்கள். அப்புறம் அதை மூடி விடுவார்கள், மரத்தினாலே முதல்ல, அப்புறம் அடுத்தது தங்கத்தினாலே செய்வார்கள். அப்படி மூடி கிடக்கிறது. ஆகவே அந்த மம்மி என்ற அவைகளை எடுத்து இன்னைக்கு கெய்ரோ மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள், எருசலேம் மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள். 97 பிணங்களை அப்படி எடுத்திருக்கிறார்கள். அந்த பிணங்களை கண்ணாடி கூடையில வைத்து கெட்டு போகாமல் அதை வைத்திருக்கிறார்கள். நேற்று இருந்தவர்கள் மாதிரியே இருக்குது, முக்கால்வாசி பணம் நேற்றைக்கு செத்தவங்க மாதிரியே இருக்குது. 5000 வருஷம், 5500 வருஷம். இன்னைக்கு அந்த மாதிரி கலைகள் இருக்கிறதா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, அப்படி பிரம்மாண்டமான பட்டணங்களை இன்றைக்கு இத்தனை என்ஜினியர்ஸ் இருந்து கட்ட முடியுமா? இந்த உலகத்தில் என்ஜினியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தாலும் ஒரு பிரமிட்டை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட கலைநுட்பம் வாய்ந்த கட்டடங்கள், அப்படிப்பட்ட ஹார்ட், அப்படிப்பட்ட ஒரு என்ஜினியரிங் ஸ்கில், அவங்களெல்லாம் காட்டு பிராண்டிகள் நாம் சொல்றோம். நம்ம 10 வருஷம் 20 வருஷம் படிச்சு இவ்வளவு அறிவுள்ளவங்களா இருக்கிறோம். அவங்க 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் படித்தாங்க. அப்படியானால் எவ்வளவு பிரம்மாண்டமான அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு ரொம்ப அறிவு வரும்போது, அந்த அறிவு வருகிறவன் பாவம் செய்யும் போது அந்த பாவம் பயங்கரமா இருக்கும். அதனால அந்த காலத்துல அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அறிவுள்ள மக்கள் பாவம் செய்த போது கடவுளால் அதை பொறுக்க முடியல. அதனால ஆண்டவர் இந்த உலகத்தை அளித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த காலத்தின் மக்கள் 900 வருஷம் 800 வருஷம் 969 வருஷம் மெத்துசலா அங்கே இருந்தார். அப்படியானால் பெரிய அறிவு, பெரிய ஞானம், உயர்ந்த ஒரு ஆதாம் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் 40 நாட்கள் தான் பாவம் செய்யாமல் இருந்தார்கள் என்று யூத சரித்திரம் சொல்லுகிறது. 40 நாட்கள் தான். அந்த 40 நாள்ல மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசித்தார்கள். அப்போ ஒரே முறை தான் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசித்தார்கள். அந்த ஒரே முறை அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசித்ததுனால ஏறக்குறைய 1600 வருஷம் அந்த மக்கள் 900 வருஷம் 800 வருஷம் அங்கே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியினுடைய மகிமை நாம் அங்கே பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய முன்னோர்கள் நீண்டு உயர்ந்து ராட்சதர்களாக இருந்தார்கள். அவர்கள் கலைநுட்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சங்கீதம் விசேஷமாக தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஏதோ சங்கீதம் இன்றைக்கு தான் வந்து விட்டது என்று நாம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அவன் சகோதரனுடைய பெயர் யூபா. அவன் கிண்ணறக்காரர் நாதசூதக்காரர் யாவருக்கும் தகப்பனானார். இந்த கிண்ணறம், கித்தார், ஞாதசுரம் இப்படிப்பட்ட எல்லாமே அந்த காலத்திலே அவர்கள் விசேஷமாக அந்த திறமை பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 22ஆவது வசனத்தை வாசிங்கள். சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியானவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானார் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் செய்கிற அத்தனை கலைநுட்ப வேலைகளில் பிரம்மாண்டமாக அவர்களுக்கு செய்ய தெரிந்திருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் மனிதனை படைத்த போது இவ்வளவு அருமையாக படைத்தார். பெரும் ஞானம் உள்ளவனாக, பெரும் அறிவுள்ளவனாக. ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு புத்தியை கொடுத்திருந்தார். அவனுக்கு சகல விதமான அறிவும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாட்னி, சுவாலஜி, அது எப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட், விஞ்ஞானம் அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பிசிக்ஸ் அல்லது எல்லா விதமான அறிவும் அவனுக்கு இருந்தது. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? மனிதனுடைய மூளையில 90 பாகம் வேலை செய்யல, அப்படியே இருக்கிறது. 10 பாகம் தான் வேலை செய்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த 90 பாகமும் திறந்து விட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. ஆதாம் அப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தார். அவனுக்கு பின்வந்த மக்கள் அப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் புத்தியும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய சாயல்ல மிகவும் அழகாக அவர்கள் பிரமிக்கத்தக்கதாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனுடைய
அந்த கம்பேனியன்ஸ் யார்? அவருக்கு யார்? ஏவாள். மகமதியர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏவாளுடைய அழகை பார்த்து சாத்தான் கூட மயங்கி போனான் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு அழகாக இருந்தார் ஏவாள். அண்ட சராசரங்களிலேயே அப்படிப்பட்ட ஒரு அழகு எங்கும் காணப்படவில்லை என்று மகமதியர்கள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த ஆதாம் ஏவாள் அங்கு உண்டாக்கப்பட்ட போது அந்த தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு வேலை கொடுத்தார். அந்த தோட்டத்தை எல்லாம் அங்கே காப்பாற்று என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே வேலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஆதாம் ஏவாளுக்கும் திருமணம் நடந்த போது ஒரு ஓய்வு நாளிலே நடந்தது, முதல் ஓய்வு நாளிலே. அப்பொழுது மற்ற உலகத்தின் மக்கள் அங்கு வந்தார்கள், தேவ தூதர்கள் அங்கே வந்தார்கள், அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள் என்று நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தோமானால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கும் மற்ற உலகத்தின் மக்கள் வந்திருப்பார்கள், தேவ தூதர்கள் வந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் வரும்போது நமக்கு என்னென்ன வெகுமதிகளை கொண்டு வந்திருப்பார்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும் அப்படியே கிருபை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் மனிதனை படைத்த போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ தூதர்களோடு பழகினான், மற்ற உலகத்தாரோடு பழகினான். மற்ற உலகத்திற்கும் அல்லது பரலோகத்திற்கும் அவன் போகவில்லை. போக வேண்டிய நேரத்தில் அப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி மனிதனை படைத்தார் என்று சொன்னால் மறுபடியும் நாம் பார்க்கிறோம். அங்கு ஆதியாகமம் 1:28 வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் பட்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். மனிதனை ஆண்டவர் படைத்த போது ஆளுகிறவனாக படைத்தார், அரசாட்சி செய்கிறவனாக படைத்தார், அடிமையாக படைக்கவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. மனைவி புருஷனை ஆள வேண்டும் என்று பார்க்கிறார், புருஷன் மனைவி தனக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று பார்க்கிறார், மாமியார் மருமகள் தனக்கு அடங்க வேண்டும் என்று நினைக்கிறார், மருமகள் மாமியார் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிறார், ஒரு நாடு இன்னொரு நாட்டு கீழ்ப்படிய ஆள வேண்டும் என்று நினைக்கிறது, ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி ஆள வேண்டும் என்று நினைக்கிறது. எப்படியோ ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதனுடைய மனதின் ஆழத்திலே அங்கே வைத்திருக்கிறது. ஏனென்றால் நாம் அரசர்களாக பிறந்தோம், நாம் யாவரும் ஆளுவதற்காக பிறந்தோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதன் தலை வணங்கி அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கிறவனாக இப்பிரபஞ்சத்திலே ஆண்டவர் அங்கே வைத்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த உடையை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவ சாயலிலே படைக்கப்பட்டார். தேவ ரூபம் என்பது நம்முடைய அங்க அடையாளங்கள், தேவ சாயல் என்பது ஆண்டவர் உடைய உடுப்பு, மற்ற காரியங்கள். அப்படியானால் ஆண்டவருடைய உடுப்பை போலவே நமக்கு உடுப்பு இருந்தது. சங்கீதம் 104:4 வாசிக்கிறேன், ஒளியை வஸ்திரமாக தரித்து. அப்படியானால் ஆண்டவருக்கு வஸ்திரம் என்ன? ஒளி, வெளிச்சம். ஆகவே மனிதனுக்கு அந்த காலத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை உடையாக கொடுத்திருந்தார். நாம் இன்றைக்கு உடைக்கு எவ்வளவு செலவு பண்ணுகிறோம், அப்படி உடை இருந்தாலும் அது அழுக்காக போய்விடுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மனிதனை ஆண்டவர் படைத்த போது அவனுக்கு ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்தார். மக்கள் பிரகாசிகர்களாக இருந்தார்கள், மக்கள் அங்கு சூரியனை போல பிரகாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுத்தார் என்று சொன்னால் மிருகங்களின் மேல் மட்டும் ஆளுகை. அதை குறித்து சங்கீதக்காரன் அங்கே பேசும்போது சொல்கிறார். சங்கீதம் 8வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன், 4வது வசனம், மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுப்புத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்படியானால் மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது இந்த உலகத்தின் சத்துவங்கள் அனைத்தும் அவனுக்கு கீழ்பட்டிருந்தன. எலக்ட்ரிசிட்டி, ஆகர்ஷண சக்தி, அல்லது இந்த உலகத்தில் எந்த விதமான சக்திகள் இருந்தாலும் அவனுடைய சொல்லை கேட்டது, அவன் அதற்கு அதிகாரியாக இருந்தான். கடல் அவன் கீழ்பட்டது, காற்று அவனுக்கு கீழ்பட்டது. அரசனாக இருந்தான் என்று சொன்னால் என்னமோ என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்தினுடைய சக்திகள், இந்த பிரம்மாண்டமான சக்திகள், என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டிருந்தது. சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்படுத்தினீர் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மனிதனாக ஆண்டவர் அவனை படைத்தார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கனத்தையும் மகிமையும் கொடுத்தீர். கனம். அப்படியானால் ஆதாம் ஏவாள் 2 பேர் தானே அங்கிருந்தார்கள். அவர்களுக்கு கனம் எப்படி கிடைக்கும்? மகிமை எப்படி கிடைக்கும்? இதை யோசித்து பார்த்தீர்களானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரங்களிலேயே மனிதனை ஆண்டவர் விசேஷமாக படைத்தார். மற்ற உலகத்தின் மக்கள் இந்த மனிதனுக்கு கனத்தை செலுத்தினார்கள், இந்த மனிதனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் மனிதன் படைக்கப்பட்ட போது தேவ சாயலாக படைக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்திலே படைக்கப்பட்டான், தேவனை போல வெளிச்சமுள்ளவனாக படைக்கப்பட்டான். அவன் கீழே
ஆட்சி இருந்தது. அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசனாக படைக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார். இப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டவர் படைத்தார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு வல்லமையோடு அழகாக படைத்தார். அழகுள்ள தேவன் இந்த உலகத்தை எத்தனை அழகாக படைத்தார். அறிவுள்ள தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு அறிவோடு படைத்திருக்கிறார். அன்புள்ள தேவன் தம்முடைய மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி நாம் சந்தோஷமாக வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார். இந்த உலகத்தில் அக்காலத்தில் மனிதனுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. வானவர்கள் வந்து போனார்கள், தேவ தூதர்கள் அங்கே போதித்தார்கள். கடவுள் தானே வாரத்திற்கு ஒரு நாள் வந்து மனிதனோடு பழகினார் என்று திருமறை அங்கே சொல்கிறது. ஆகவே மனிதன் பாவம் செய்யாமல் இருந்தானால் இந்த உலகம் எவ்வளவு ஒரு விசேஷமான பூமியாக இருந்திருக்கும். மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பார்கள். சாகாமல் என்றென்றைக்கும் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக, தேவ ஜோதிகளாக நம்ம சொல்லித்திருப்போமே. ஆகவே சங்கீத இதை பற்றி பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு புலம்பல் என்ற புத்தகத்துல மனிதனை பற்றி அங்கு எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறதை நான் வாசிக்கிறேன். புலம்பல் 4:2 ஐயோ, தங்கத்திற்கு ஒப்பான விலையேறப்பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. பாவத்தின் நிமித்தம் தங்கத்தை போல இருந்த சீயோன் குமாரர்கள் அங்கு கைவேலையான மண்பாண்டங்களைப் போல ஆகிவிட்டார்கள். 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறேன். 5:16 ஐயோ, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே, முடிசூடினவராக ஆண்டவர் நம்மை படைத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்காத ஒரு நன்மை இல்லை. நமக்கு ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் நன்மையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், நாம் அரசாளுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், நாம் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று எவ்வளவு அன்போடு, எவ்வளவு கிருபையாக, எவ்வளவு இரக்கமாக நம்மை படைத்தார். இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை. யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது, யாரையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஆண்டவர் நம்மை படைத்தார் என்று சொல்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்புள்ள ஆண்டவர் நம்ம இப்படி படைத்திருக்கும் போது இன்றைக்கு நாம் அவரை பற்றி நாம் குறை சொல்லலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார், நம்முடைய பிள்ளைகளாகி நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே கூட்டிக் கொண்டு போய் நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி வானத்தில் சூரியனை போல நாம் பிரகாசிக்க போகிறோம். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆண்டவர் நம்மை மீட்டு பரலோகத்தில் கொண்டு போகும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவ சாயலை பெற்று தேவரூபனுடைய ரூபத்தை அடைந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு அந்த 1000 அரசாட்சியிலே கொடுத்து நாம் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர், அப்படிப்பட்ட வருங்காலத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அற்புதமான அந்த ஆண்டவருடைய அன்பு, அந்த ஆண்டவருடைய ஞானம், அந்த ஆண்டவருடைய அறிவு நாம் என்றென்றைக்கும் துவைத்து பாடக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட இரக்கங்களை கல்வாரி சிலுவிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுத்தார். இனிமேல் நாம் உலகத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் அவருடைய ராஜ்யத்திலே போய் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார போகிறோம். அங்கே நாட்டப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையினாலே நாம் என்றென்றைக்கும் வாழ்ந்து இந்த அண்ட சராசரங்களை ஆண்டவரோடு கூட நாம் ஆள போகிறோம். அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பேசின தயவுக்காக நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தெய்வம், எங்களை எவ்வளவு கிருபையாக உண்டாக்கியிருக்கிறீர், எவ்வளவு மேன்மையாக உண்டாக்கியிருக்கிறீர் சாமி. இந்த உலகத்தை எவ்வளவு அற்புதமாக நீர் படைத்தீர். இந்த உலகம் எங்களுக்கு குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு உலகமாக உம்முடைய கரத்திலே இருந்து வந்த போது எத்தனை அழகு, எத்தனை எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தாவே, எங்களை தேவ சாயலே படுத்தீர் சாமி. இன்றைக்கு நாங்கள் பாவத்தினாலே அற்புறம் தூசிலமாக போனோம். அரசனாக பிறந்தவர்கள் இன்றைக்கு அடிமைகளாக போனோம். பஞ்சையாக, பரதேசிகளாக நாம போனோம். என்றாலும் ஆண்டவரே, எங்களை நீர் பரதேசியாகவோ பஞ்சைகளாகவோ விட்டுவிட போகிறதில்லை. இந்த கேவலமான நிலைமையிலே நாங்கள் இருக்க போகிறதில்லை. நீங்கள் சீக்கிரமாக வருவீர். நம்முடைய பிள்ளைகள் இழந்து போன அந்த மகத்துவமான காரியங்களை திரும்ப எங்களுக்கு கொடுப்பீர். திரும்ப எங்களுக்கு அந்த தேவ சாயலை கொடுப்பீர். இந்த உலகத்தை புதிதாக்கி அந்த முந்தைய உலகத்தை விட 100 மடங்கு
ஆசீர்வதிக்கப்பட்ட உலகமாக எங்களுக்கு கொடுப்பீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய குமாரன் குமார்த்திகளுமாக ஆக்குவீர். உம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து உம்மோடு கூட உலகத்தை அண்ட சராசரங்களை ஆள வைப்பீர். உம்முடைய திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே. ஆமென்.